நீ தட்டை என்ன ஒரு திணிசா இருக்கிறியே? நம்ம எல்லாம் இப்படி மொத்தமா வர முடியுதே, நான் இப்படி சைஸா பெருசா இருக்கிறேன். இல்ல 2 கும்பலா போட்டிருக்க, இது ஒரு கும்பலா போட்டிருக்க, இது ஒரு கும்பலா போட்டிருக்க. ஏன்? மாட்டுக்கு பெரிய தட்டை பூரா மாட்டுக்கு, இந்த சின்ன தட்டை பூரா ஆட்டுக்கு. சின்ன சின்னதா இருக்கும் பில்லு மாதிரி, அதான் ஆட்டுக்கு போட்டுக்கலாம். ஒன்னே அரைச்சுன்னா கூட்டு கழுத குப்பத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒன்னா அறுத்து வச்சிருவேன். எனக்கு என்ன தெரியும், மொத்தமா மாட்டுக்கு தானே போடுவோம்னு நான் நினைப்பேன். தெரியும், வேற என்ன தெரியும்? நான் வேப்பங்குலை கட்டிக்கலான்னு போடுவேன். எப்போ பார்த்தாலும் வேப்பங்குலை கட்டுன்றா. அங்கே பாரு, மரத்தில் பூவாக இருக்குது. ஒரு காய் காய்ச்சா நம்ம பிறக்கி விற்றுக்கலாம், கொண்டுக்கலாம். என்ன வாங்கிக்கலாம்? ஒரு நேரம் புல்லு, ஒரு நேரம் போட்டு. வேப்பங்காய் வந்துட்டா நீ என்ன வாங்கத்தான் போவ, எனக்கு தெரியும். ஏன் வேப்பம் விற்ற பிறக்கி என்ன நம்ம குழம்புக்கும் தாளிச்சிக்கலாம், மாட்டுக்கு விளக்கெண்ணெய் வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்குறோம்ல. தேங்காய்னே வாங்குறோம், கசக்குதுன்றாங்க. வேப்பமுத்த இது வேண்டிக்கிட்டு இருக்காது, மட்டமாக நினைக்காத. வேப்பமுத்த பிறக்கி அந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து வேப்ப எண்ணெயத்தையும் தேய்ப்பாங்க. இது தண்ணி இது வரக்கூடாது, பேர் சொல்ல இழுவ வராம. இப்போ என்ன செய்றாங்க, அதை விற்று குழம்புக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், மாட்டுக்கு விளக்கு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றீங்க. நாங்கள் மிளகாய விளக்கெண்ணெயில தான் வதக்குவோம், நல்லா இருக்கும். இந்த எண்ணெயில் கூட வதக்க மாட்டோம், விளக்கெண்ணெயில் வதக்கினா மிளகா நல்லா சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் அந்த காலத்தில் அப்படிதான் இருந்திருக்காங்க.